ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. நம்ம போன எபிசோட்ல அமரர் கல்கி எழுதிய "சோலைமலை இளவரசி" அப்படிங்கிற புதினத்தோடைய ஒரு பகுதிய பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். அந்த பகுதியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அத கேட்டுட்டு இத கேட்டா தான் கதை புரியும். சேவல் கூவின அடுத்த செகண்ட் எல்லாமே புதுசான மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோட்டையெல்லாம் அரண்மனை மாதிரி இருக்கு. பாழடைஞ்ச மண்டபம் புதுசா கட்டின மாதிரி அப்படியே நீட்டா மெயின்டெயின் பண்ண மாதிரி இருக்கு. அதே சமயம் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா இங்க வந்திருந்திருக்கோம். வேற ஒரு சந்தர்ப்பத்துல வந்திருந்திருக்கோம். இங்க தான் நம்ம தஞ்சம் புகுந்திருந்திருக்கோம். அப்படியெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. இந்த காலகட்டம் 1942ன்னு சொன்னேன் இல்லையா? ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு முன்னாடி அரவுண்ட் 1842ன்னு வச்சுக்கலாமே. அந்த காலகட்டத்தில தான் இந்த சோலைமலை சமஸ்தானத்தையும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாரணேந்தல் அப்படிங்கிற சமஸ்தானத்தையும் 2 டிஃபரண்ட் மன்னர்கள் ஆண்டு வந்திருக்காங்க. குறும் மன்னர்கள்னு சொல்லலாமே. 2 சமஸ்தானங்களும் நெய்பரிங் சமஸ்தானங்களா இருந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க. ஆனா எல்லா நெய்பர்ஸுக்குமே வர தகராறான எல்லை தகராறு அங்கேயும் இருந்திருக்கு. அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்திருக்கு. 1800ஸ்ல தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சமஸ்தானங்கள் கூட ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலுக்கு அடியில வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருந்திருக்காங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற போர்வையில வந்துட்டு, நாங்க இது குடுக்குறோம், அத குடுக்குறோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லியா பழக வேண்டியது. அதுக்கப்புறமா ஹண்டிங்காக நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நெறைய பேர கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குறும் மன்னர்களுடைய எதிரிகள் யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்களலாம் நான் உங்களுக்காக அழிச்சு தந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எதிரிகளையும் அழிச்சிடுவாங்க. அதே சமயம் இந்த மன்னர்களையும் அவங்களுக்கு அடிமையாக்கிடுவாங்க. இப்படிதான் இந்த சோலைமலைக்கும் ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்காங்க. சோலைமலை மகாராஜாவும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு. இந்த சோலைமலைக்கும் மாரணேந்தலுக்கும் நடுவுல இருக்கிற சின்ன சின்ன தகராறுகள ஆங்கிலேயர்கள் தன்னுடைய அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. இது நாள் வரைக்கும் சோலைமலை மகாராஜாவுக்கு என்ன பிளான் இருந்ததுன்னா, தன்னுடைய ஒரே மகளான மாணிக்கவல்லிய மாரணேந்தல் இளவரசரான உலகநாதனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 ஊரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால எப்ப வேணா போய் தன்னுடைய மகள பாத்துக்கலாம். அண்ட் அவளுடைய வாரிசுக்கு தான் இந்த 2 சமஸ்தானமும் போய் சேரும் அப்படிங்கிற மாரி எல்லாம் திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா விதி ஆங்கிலேயர்கள் ரூபத்துல பக்கத்திலேயே இருக்கு. 2 சமஸ்தானங்களுக்கும் இடையே இருக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் ஊதி ஊதி பெருசாக்கி அந்த பகைய மேலும் மேலும் வளர்க்கறாங்க. பகைய வளர்த்து விட்டது மட்டும் இல்லாம, சோலைமலை மகாராஜா கிட்டயே இந்த ஆங்கிலேயர்கள், "உனக்கு எதிரினா எனக்கும் எதிரி தான். நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். அதுக்கு பதிலா எங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் நீங்க தந்தா போதும்." அப்படிங்கிற மாதிரி ஏதோ டீலிங்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ஸ்லோவா டேக் ஓவர் பண்ணுவாங்கங்கிறது இந்த மாரணேந்தல் யுவ மகாராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கு, இளவரசனுக்கு. இத பத்தி கேள்விப்பட்ட உடனேயும் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு வாலிப வயசு தானே. அவனுக்கு இருக்கிற கோவம் வார்த்தைகளா வெளிய வருது. சோலைமலை மகாராஜாவ பத்தி தப்பா பேசிடுறான். இந்த விஷயம் சோலைமலை மகாராஜா காதுல விழும்பொழுது இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. என் பொண்ணு சிங்கிளாவே இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஆங்கிலேயர்களோட கைகோத்து ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஆங்கிலேயர்கள் மாரணேந்தலை வீழ்த்திடுறாங்க. சோ இது ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலுக்குள்ள வரப்போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் மாரணேந்தல் மகாராஜா என்ன பண்றாரு, இந்த இளவரசனை கூப்பிட்டு, "நீ இங்க நிக்காத, எங்கேயானு ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு நீ ஒரு பெரும் படைய திரட்டி இந்த சோலைமலையையும் அந்த ஆங்கிலேயர்களையும் நீ திரும்ப அடிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. இந்த மாறன் இந்த இளவரசனும் தன்னுடைய அப்பாவுக்கு இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு இவன் ஒரு கோரிக்கையை வைக்கிறான். "நான் கிளம்பினதும் இந்த போரை நீங்க நிறுத்திடுங்க. உங்க ஃப்ரெண்டு தானே இந்த சோலைமலை மகாராஜா. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்ம பகைய வளர்த்துக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அரண்மனையை விட்டு ரகசிய வழியா வெளியே வரான். வெளியே மக்கள் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்கள் யாராவது கண்டுபிடிச்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக பதுங்கி பதுங்கி நடக்கிறான். ஆனாலும் யாரோ இவனை பாத்துடுறாங்க. பின்னாடியே துரத்தி வராங்க. அதனால இவன் தலை தெறிக்க ஓடுறான். இவனோட பிளான் என்னன்னா, அந்த மலை மேல இருக்கிற ஏதாவது ஒரு காடுகள்ல போய் ஒளிஞ்சு வாழலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா இப்ப எங்க போறோன்னே தெரியாம ஓடுறான். இவன் ஓடி ஓடி சோலைமலை சமஸ்தானத்துக்கே வந்துடுறான். அங்க போக அவனுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா வேற வழியும் இல்ல இப்போ. நெருங்க நெருங்க சோலைமலை கோட்டையே கண்ணுக்கு தெரியுது. பார்த்தா ஒரு சைடு கோட்டை சுவர் இருக்கு. இன்னொரு சைடு பாதாளம் இருக்கு. மலையோடைய எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த மலைச்சரிவு, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கான். பின்னாடி ஆட்கள் வர மாதிரியே சத்தம் கேக்குது. அது சின்ன பாதை தான் அது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோடைய கிளை இந்த கோட்டை மதிலையும் தாண்டி, கோட்டை சுவரையும் தாண்டி உள்ள போகுது. அதனால என்னன்னு யோசிக்காம கடகடான்னு இந்த மரத்து மேல ஏறி
கோட்டைக்குள்ள குதிச்சிடுறான். இவன் வந்திருக்கிற பகுதி ஒரு கார்டன் மாதிரியான ஒரு இடம். ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கு. இப்பதான் ரியலைஸ் பண்றான் அடுத்த நாள் மார்னிங்கே வந்தாச்சு அப்படிங்கிற விஷயத்த. இவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப நேரம் நான் ஓடிட்டேன், ரொம்ப நேரம் நடந்துட்டேன், நான் எங்கேயான்னு போய் படுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கான். ஒரு மண்டபம் தெரியுது, அதை நோக்கி நடக்கிறான். மண்டபத்துக்கிட்ட போன உடனே அவனுக்கு பெரிய ஷாக் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு அழகான ஒரு பெண் ஒருத்தி நின்னுட்டு இருக்கா. ஒரு சைடு ஷாக்கு, இன்னொரு சைடு அவளோட அழகுல வேற மயங்கி இருக்கான். இவன் அவ அழகுல மயங்கி அவளே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன அறியாமயே அவகிட்ட கேக்குறான், "யார் நீ?" அப்படின்னுட்டு. அதுக்கு அவ, "நான் யாரா? எங்க கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அந்தப்புறத்து நந்தவனத்துக்கே வந்து என்ன தைரியம் உனக்கு? என்ன யார் நீன்னு கேக்குற? நீ யாரு?" அப்படின்னு கேக்குறா. மாரநீத இளவரசனுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. இது சோலைமலை இளவரசியா தான் இருக்க முடியும். அவள தவிர யார் இந்த மாதிரி தைரியமா பேச முடியும் அப்படின்லாம் யோசிக்கிறான். இவ அழகுல மயங்கி ஒரு மாதிரி வாய் அடைச்ச மாதிரி இருக்கான். அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தோணுது. ஆனா வாய் வர மாட்டேங்குது. இவ திரும்ப கேக்குறா. அப்ப கரெக்ட்டா வெளிய இருந்து சத்தம் கேக்குது. ஏதோ நிறைய பேர் ஓடுற மாதிரியும், பேசிக்கிற மாதிரியும், வேட்டை நாய்கள் ஓடுற மாதிரியும், குறைக்கிற மாதிரியும் சத்தம் கேக்குது. இது சத்தம் கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப பக்குன்னு ஆகுது. என்ன பண்றது? நம்மள பிடிக்கதான் வந்துட்டாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறான். அந்த பயம் இவன் முகத்தில் தெரியும் பொழுது இந்த இளவரசிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இவனும் கெஞ்சுறான். "நான் ஒரு அனாதை. எனக்கு கொஞ்ச நேரம் இங்க தங்கறதுக்கு இடம் கொடுங்க. என்னோட எதிரிகளுக்கு நான் இங்க இருக்கிறது தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, "மாரநீந்தல் யுவ மகாராஜாவா இருந்து நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா?" அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இவனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. "உனக்கு எப்படி என்ன தெரியும்?" அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்றா, "உன்ன மாதிரியே ஒரு படம் எங்க வீட்ல ஒண்ணு இருந்தது. அதாவது அப்பெல்லாம் பெயிண்டிங்ஸ் தானே, போட்டோகிராஃபி கிடையாது இல்லையா? அதனால வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இவனுடைய வரைபடம் ஒண்ணு அவகிட்ட இருந்திருக்கு. எங்க அரண்மனையில உன்னுடைய ஒரு படம் இருந்தது" அப்படின்னு சொல்றா. "இருந்ததுன்னா இப்ப இல்லையா?" அப்படின்னு கேட்கும்பொழுது அவ சொல்றா, "6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உன்னோட படத்த சுக்குநூறா கிழிச்சு போட்டு மிதின்னு மிதிச்சுட்டார். அது மட்டும் இல்ல, நீ அவர் கண்ணுல பட்டனா வேட்டை நாய்களுக்கு தான் உன்ன குடுப்பாரு" அப்படிங்கிற அளவுக்கு பேசுறா. அப்பப்பா! ரொம்ப கொடுமையான மனுஷரா இருக்காரே அப்படின்னு சொல்லும்பொழுது, "அவர் ஒண்ணும் கொடுமையான பெர்சன்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர் தான். நீ தான் அவர பத்தி தப்பு தப்பா பேசிட்ட" அப்படின்னு சொல்லும்பொழுது, இவன் சொல்றான், "இந்த ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து நம்மளுடைய நாட்ட விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் பாடுபடுறேன். உங்க அப்பா ஆங்கிலேயர்கள் கிட்டயே ஃப்ரெண்டா இருக்கும்பொழுது, எனக்கு வேற வழி இல்லாம நான் அதெல்லாம் பேசிட்டேன்" அப்படிலாம் சொல்றான். "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்ப இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? பார்க்க ஏதோ பாவமா இருக்கிறதுனால நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீ பாட்டுக்கு கிளம்பி போ" அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றான், "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்திருக்கேன். என்னால சுத்தமா முடியல. நான் ஒரு மூலையில கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். உங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். இவளும் கொஞ்சம் பரிதாபப்பட்டு, "சரி இவன் தூங்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. மாரநேந்தல் இளவரசனும் அந்த மண்டபத்திலேயே படுத்து தூங்கிடுறான். எவ்வளவு நேரம் தூங்கினான்னு தெரியல. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம தூங்கியிருக்கான். சாயங்காலமா மாணிக்கவல்லி, அதாவது இந்த சோலைமலை இளவரசி வந்து எழுப்பி விடுறா. "நான் இப்பவே கிளம்பணுமா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல, நீ கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் கிளம்பு. அப்பதான் யாருக்குமே தெரியாது" அப்படின்னு சொல்றா. கூடவே கொஞ்சம் சாப்பாடும் கொண்டு வந்திருக்கா. அப்பதான் இளவரசனுக்கு புரியுது, ரொம்ப பசிக்குது அப்படின்னுட்டு கடகடன்னு ஃபுல் பிளேட்டையும் காலி பண்ணி முடிச்சிடுறான். இளவரசன் அவளுக்கு தேங்க்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இளவரசி சொல்றா, "இங்கேயே வெயிட் பண்ணு. இருட்டுன உடனே கிளம்பாத. நான் வந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறமா கிளம்பு. சப்போஸ் எங்க அப்பா சீக்கிரமே வந்துட்டாருன்னா எனக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போ" அப்படின்னு சொல்றா. இவனும் சரின்னு வெயிட் பண்றான். ஆனா அவனுக்கு இருப்பு கொள்ளல. 2 விஷயம். நம்பர் 1, அவன் இங்கேருந்து போய் ஊர் ஊரா போய் படைகளை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போர் தொடுக்கணுங்கிறது அவனோட இன்டென்ஷன். அவன் நிறைய மாவீரர்கள் பத்தி கேள்விப்பட்டிருந்திருக்கான். டெல்லி பாதுஷா, மகாராஷ்டிரால இருக்கிற பல மன்னர்கள், அதே மாதிரி ஜான்சி ராணி பத்தி எல்லாம் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கான். அவங்க எல்லாம் எப்படி படையை திரட்டிட்டு இருக்காங்க, எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிரா அவங்க பாடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த மாதிரி நம்மளும் இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளான்ஸ். 2வது விஷயம் மாணிக்கவல்லி தான். அவளை எப்ப பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கும் அவனுக்குள்ள இருக்கு. அவன் நினைச்சுக்கிறான், சப்போஸ் நம்ம அந்த மாதிரி பேசாம இருந்திருந்தா, அந்த சோலைமலை மகாராஜாவை பத்தி பேசாம இருந்திருந்தா, இத்தனை நேரம் நான் மாணிக்கவல்லிய கல்யாணம் கூட பண்ணியிருந்திருப்பேன் போல் இருக்கே அப்படின்லாம் யோசிக்கிறான். இப்படி ஏதோலாம் யோசிக்கும் பொழுது, அந்த சோலைமலை மேல இருக்கிற முருகன் கோவில்ல ஏற்றி இருக்கிற தீபம் வந்து பெருசாற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது பெருசா ஆகி ஆகி ஏதோ சர்ச் லைட் மாதிரி தோணுது. இவனோட மூஞ்சிலேயே சர்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ண முழிச்சு பார்த்தா அது சர்ச் லைட் இல்ல, சூரியன் அப்படிங்கிறது தெரிய வருது. குமாரலிங்கம் அதே பாழடைஞ்ச வசந்த மண்டபத்துல தான் படுத்துட்டு இருக்கான். நம்மளுக்கு வந்தது கனவா? இல்ல நம்ம தான் அந்த இளவரசனா இருந்திருந்திருக்கோமா ஒரு காலத்துல? இது என்ன மறுபிறவியா? இல்ல கனவா? எதுவுமே தெரியாம முழிக்கிறான். அப்போ கரெக்ட்டா யாரோ வர மாதிரி இருக்கு. இவன் இருக்க கண்ண மூடிக்கிறான். திரும்ப சரி யார் வரா பார்க்கலான்னு கண்ண திறந்து பார்க்கறான். தூரக்க ஏதோ ஒரு பெண் ஒருத்தி வர மாதிரி தெரியுது. திரும்ப கண்ணு இருக்க மூடிக்கிறான். திறந்து பார்த்தா அந்த பெண் பக்கத்துலயே நிக்கிறா. இவன் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறான். மாணிக்கவல்லி அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள. ஆனா மாணிக்கவல்லி இப்படி இருக்க மாட்டாளே. நகைகள் எதுவும் போடல. ஆனா சாயல் எல்லாம் அச்சு அசல் அவள மாதிரியே இருக்கு இவனுக்கு. யார் இது? என்ன நடக்க போகுது? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.